இங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இயற்கணிதத்துல சுருக்குக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சுருக்குகள் கேட்குற கொஸ்டின் ரொம்ப நல்லா இது ஈஸியான கொஸ்டின். நீங்க கொஞ்சம் யோசிச்சும் நல்லா சரியா ஆன்சர் எழுதிடலாம். இங்க பாருங்க எப்படி போடுறது பாருங்க. எக்ஸ் பவர் 21 இருக்கு -21 இருக்கு அதை அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் பவர் -21 இன்ட்டு இந்த ஒய் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க பாருங்க பவருக்கும் பவரா இருந்தா பெருக்கிடணும் பவரை மட்டும் அவ்வளவுதான். இங்க பிளஸ் இருக்கு அங்க மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 2 32 அவ்வளோதான். இது ரெண்டு பவர் பெருக்கியாச்சு. பவருக்கும் பவரா இருந்தா எப்போதுமே பெருக்கிற வேண்டியதான். இன்ட்டு இந்த இஜெக்ட் அதே போல தான் இஜெக்ட் வச்சுக்கிறேன். இங்கேயும் பவருக்கு பவரா இருக்குது பவருக்கு பவர் இருக்கு. அதனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3×15 அப்படின்னு சொல்லி பெருக்கிறேன். இங்க ஹோல் டிவைடட் பை இங்க பாருங்க இங்கேயுமே எக்ஸுக்கு பவருக்கும் பவர்ல இருக்குது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 7 3 21 இன்ட்டு ஒய் பாருங்க ஒய் இங்கே இதுலயும் பவருக்கு பவரா இருக்குது 8 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 32 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 8 32 ஆயிரம். அதே போல இன்ட்டு இஜெக்ட் பவருக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு மைனஸ் 11 சொல்லி இங்க பாருங்க இந்த x பவர் -21க்கு இங்க x பவர் -21 அடிச்சிடலாம். y பவர் -32 y பவர் -32 அடிச்சிடலாம். z பவர் -15 z பவர் -15 அடிச்சிடலாம். டோட்டலா மேல உள்ளதும் கீழ உள்ளதும் அடிபட்டுச்சுன்னா 1 0ன்னு போட்றாதீங்க. அது தவறு. இதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். மேல உள்ளதும் கீழ உள்ளதும் அடிபட்டுச்சு அப்படின்னா 1 ஆன்சர்.